வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம குடும்பம்ல உங்களை திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது நம்ம குடும்பம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கொட்டுற மழையாக இருந்தாலும் சரி, சுட்டெரிக்கிற வெயிலாக இருந்தாலும் சரி, நம்ம ஊரோட எல்லா கிளைமேட்டுக்கும் சூப்பராக மேட்ச் ஆகிற ஸ்நாக்ஸ் அப்படின்னா அது வடை தாங்க. இன்றைக்கி நம்ம பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வடை போடுறப்ப பிரிஞ்சிடும், அது சரியாக வராது. அதுக்காக நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கணும். இது கூட காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இது 3 ஆட் பண்ணுறப்ப நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது. பருப்பு சேர்த்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் செரிமான பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது கூட பெரிய வெங்காயம் 1 நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் எவ்வளவு வெங்காயம் சேர்க்குறோமோ அந்த சுவை அதிகமாகும். கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாம். விருப்பம்னா நாம் கீரையும் சேர்த்து ஆட் பண்ணலாம். நான் இதில் பசலைக்கீரை சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு பிசைகிறப்பவே அது வடை பதத்துக்கு இருக்காங்கிறது நமக்கு தெரியும். அதிக அளவில் தண்ணி இருக்கக்கூடாது. பிடிச்சாக்கா நல்லா அழகாக வரணும் ஷேப்புக்கு. ஸோ ரவுண்டாக ஷேப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காம அரைக்கணும். கொரப்பாக இருக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இதில் நான் எதுவும் அரிசி மாவுலாம் சேர்க்கலை, அப்படியே தான் போடுறேன். பொதுவாக நம்ம வடை செய்கிறோம் அப்படின்னாக்கா இரும்பு வாணலில் செஞ்சோம் அப்படின்னாக்கா அது ரொம்பவும் நல்லது. அலுமினிய வாணலில் போடுறப்ப வடை கீழே ஒட்டும். கடலைப்பருப்பில் அதிக அளவில் ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்குங்க. கடலைப்பருப்பு வடை ஆயில் அதிகமாக அப்சர்வ் பண்ணாது. இதில் நான் கீரை சேர்த்துருக்கிறதுனால அதில் இருக்கிற தண்ணி வெளிப்படுறப்ப அது நிறையா ஆயில் குடித்த மாதிரி தெரியும். ஆனால் அதிக அளவில் ஆயில் இது குடிக்காது. நம்ம மெதுவடை செய்கிற மாதிரியே 2 தடவை கூட நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரே தடவையில் அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்துக்கலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. சூப்பராக டேஸ்டியாக பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. இதில் ஃபாலோ பண்ண வேண்டியது 2 டிப்ஸ் தாங்க. ஒன்று தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும், இன்னொன்று கொரப்பாக அரைச்சிக்கணும். சூப்பரான டேஸ்டான வடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்முடைய அடுத்த வீடியோவான சீஸி கார்ன் சாண்ட்விட்சு மறக்காமல் பாருங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை நாங்கள் திரும்பவும் மீட் பண்ணுறோம். பாய்.